என்னோட பேரு ஆரியவர்தன் அண்ணா. நான் என் அப்பா அம்மாவோட ஃப்ளைட்ல இருந்து இப்போதான் இறங்கினேன். இங்க ஒரு இடத்துல கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு இறங்கினேன். நான் இறங்குனதும் தெரியாம அவங்க காரை எடுத்துட்டு போயிட்டாங்க என்று அந்த சிறுவன் ஏற்கனவே காரை பார்த்து பயந்து லேசாக நடுங்கியபடியே சொன்னான். கவலைப்படாதீங்கண்ணா, உங்க காரை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் என்று சொன்ன விக்ரம் அந்த கூட்டத்தை திரும்பி பார்த்தான். கடவுளே, நம்மளுக்குனே தான் வருவானுங்களா இவனுங்க? இந்த மாதிரி வேஸ்ட் ஃபெலோஸ் எல்லாம் எதுக்கு ரோட்ல நடந்து வருது? இப்ப பாரு, இவங்களால நம்மளோட ரேஸ் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. மிட் நைட்ல கூட நம்மளால நிம்மதியா ரேஸ் விட முடியல என்று ஒரு ஆடம்பர லுக்கில் இருந்த இளைஞன் ஒருவன் சொன்னான். ஏய் ஹீரோ, நல்ல வேலை பண்ணுன. நீ மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா இந்நேரம் அந்த சின்ன பையன் எங்க காருக்கு அடியில நசுங்கி இருப்பான் என்று ஏளனமாக சிரித்தபடி அவர்களுடன் நின்று இருந்த ஒரு பெண் சொன்னாள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு விக்ரமிற்கு பயங்கரமான கோபம் வந்தது. அந்த சிறுவனின் மீது காரை மோத வந்தவன் நன்றாக குடித்து போதையில் இருப்பது பார்க்கும் போதே தெரிந்தது. விக்ரம் கோபமாக அவனை பார்த்து, நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது நல்லாவே தெரியுது. ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறது சட்டப்படி தப்பு. இதுல ரேஸ் வேற விடுறீங்க. இது எவ்வளவு டேஞ்சர் தெரியுமா? இந்த சின்ன பையன் மட்டும் இன்னைக்கு செத்திருந்தா உங்களோட வாழ்க்கையே இங்கேயே முடிஞ்சிருக்கும் என்று கத்தினான். இது ஒன்றும் உன்னோட வேலை இல்லை. உன்னோட ஹீரோயிசத்தெல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டு. பார்க்க ஜோக்கர் மாதிரி இருந்துக்கிட்டு வந்துட்டான் நானும் ஹீரோ ஆகுறேன்னு. என் கார் டயரோட விலை இருக்குமா அவனோட உசுறு? இந்த சின்ன பையனுக்காக என்னோட காரை டேமேஜ் பண்ணியிருக்க. உனக்கு என்ன புத்தி கிட்டி கெட்டு போச்சா? இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இருந்தா என்ன, செத்தா என்ன? உன்னால இப்போ எனக்கு எவ்வளவு செலவு தெரியுமா என்று கத்திய அந்த இளைஞன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு கொண்டு மீண்டும் பேசினான். சரி, நீ தான் குறுக்க வந்து அந்த பையனை காப்பாத்திட்டல, அப்புறம் என்ன? உன்னோட அதிர்ஷ்டம், நான் பிரேக் பிடிச்சி நிறுத்திட்டேன். இல்லைன்னா நான் வந்த வேகத்துக்கு இந்த டாக்ஸியோட சேர்ந்து 4 பேரும் காத்துல பறந்துருப்பீங்க. ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து வெளியே போங்க என்று மீண்டும் கோபத்தில் விக்ரமை பார்த்து கத்தினான். விக்ரம் கோபத்தை வெளிக்காட்டாமல், நீ இப்படி பேசுறதெல்லாம் சரியில்லை. உங்களுக்கு ரேஸ் விடணும்னா சிட்டிக்குள்ள இதுக்குன்னே நிறைய ட்ராக் இருக்கு. அங்க போய் உங்களோட திறமையை காட்டுங்க. இப்படி பப்ளிக் பிளேஸ்ல யாரு வேணாலும் எங்க வேணாலும் வரலாம் போலாம். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அதுவும் இல்லாம நீங்க எல்லாருமே குடிச்சிருக்கீங்க. குடிச்சிட்டு இப்படி காரை ஓட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு என்று சொன்னான். பார்க்க பஞ்சத்துல அடிபட்டவன் மாதிரி இருந்துட்டு எங்களுக்கே அட்வைஸ் பண்றியா? எங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு என்று கோபமாக கேட்டான் அந்த இளைஞன். உடனே அவன் அருகில் மொட்டை தலையுடன் இருந்த ஒருவன் அந்த இளைஞனை பார்த்து, ஹரீஷ், அவனை விடு, அவன் ரொம்ப ரூல்ஸ் பேசுறான், அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு விக்ரமின் முன்னால் வந்தான். நாங்க யாருன்னு தெரியுமா? முருகேசன் கார் கம்பெனி தெரியுமா உனக்கு? இந்த ரோடு ஒரு ப்ரொஃபஷனல் ரேஸ் ட்ராக்னு எல்லாருக்குமே தெரியும். கண்ணு இல்லாம சாகிறதுக்காக வந்த அந்த பையனை ஏதோ காப்பாத்திட்ட, அதோட மூடிட்டு கிளம்பணும். தேவையில்லாத அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வரக்கூடாது என்று கோபமாக முறைத்தபடி சொன்னான் அந்த மொட்டை தலையாள். அதை கேட்டதும் விக்ரமின் முகம் கோபமாக மாறியது. லம்போ, டேனிக்கு கால் பண்ணு. முருகேசன் கம்பெனி முதலாளி யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லு என்று சொன்னான் விக்ரம். உடனே லம்போ அங்கே நின்றவர்களை எல்லாம் கோபமாக முறைத்தபடி தன்னுடைய போனை எடுத்து டேனிக்கு டயல் செய்தான். அங்கே நின்று இருந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லோருமே பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது பார்க்கும் போதே தெரிந்தது. அதனால் ஹைதராபாத்தில் இவர்களுடைய பின்னணியும் பெரிதாகவே இருக்கும் என்று விக்ரம் நினைத்தான். எங்க கூட சண்டை போட வக்கில்லைனா சாரி கேட்டுட்டு ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போக வேண்டியது தானே? அதை விட்டுட்டு எதுக்கு இன்னொருத்தருக்கு கால் பண்ற? எங்க கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே சாவு நிச்சயம் என்று அந்த மொட்டை தலையாள் கோபமாக சொன்னான். உடனே விக்ரம் அவனை பார்த்து முறைக்க, டேய், என்ன சொல்லிக்கிட்டே இருக்க, பெரிய இவன் மாதிரி முறைக்கிற என்று சொல்லி விக்ரமை அடிப்பதற்காக கையை ஓங்கிக் கொண்டு அருகில் வந்தான் அந்த மொட்டை அடித்தவன். உடனே லம்போ அவன் கையை பிடித்து இறுக்கினான். அவன் வலி தாங்க முடியாமல் கையை விட சொல்லி அலறினான். லம்போ அவன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்துவிட்டு அவனுடைய மார்பில் பலமாக எட்டி உதைத்தான். அந்த மொட்டை அடித்தவன் பறந்து சென்று அங்கே நின்ற இளைஞர்கள் முன்னால் விழுந்தான். அவன் முகத்தில் இருந்து ரத்தம் வடிந்து கொண்டு இருந்தது. அதை பார்த்ததும் அங்கே இருந்த எல்லோருமே பயங்கர அதிர்ச்சி ஆனார்கள். எல்லோரும் விக்ரமையும் லம்போவையும் பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தார்கள். ஹரீஷ், எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் நம்ம மேலேயே கைய வைப்பான்? உடனே அவன் அடிச்சு கொள்ளு என்று அடி வாங்கியவன் கீழே விழுந்து கிடந்தபடி அவனை பார்த்து கத்தினான். எங்க மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இந்த சின்ன விஷயத்துக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா,
என்னோட தம்பி அந்த பையனை கார்ல மோத வந்தான். அதுக்கு என்ன இப்போ? உனக்கு என்ன பிரச்சனை? இதுல தலையிடுறதுக்கு நீ யாரு? மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? அந்த சின்ன பையனுக்காக எங்களையே அடிக்கிறியா? இப்பவே நான் அந்த பையனை கொல்றனா இல்லையான்னு பாரு என்று ஹர்ஷிதா கோபமாக கத்தினாள். அவர்கள் பேச பேச விக்ரமின் முகம் இன்னமும் தீவிரமானது. அவர்கள் எல்லோருமே உண்மையில் குடித்துவிட்டும் போதை மருந்துகளை உபயோகித்துவிட்டும் ரோட்டில் ஒழுங்கற்ற முறையில் காரை ஓட்டி வந்தார்கள். அவர்களை பார்க்கும்போது விக்ரமிற்கு இயல்பாகவே கோபம் வந்தது. இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் என்று நினைத்த அவன் அமைதியாக நின்று கொண்டு இருந்தான். ஆனால் அவர்களை பார்க்கும்போது கண்டிப்பாக இதை இப்படியே முடிப்பது போல தெரியவில்லை. விக்ரம் நின்று கொண்டு இருக்கும் போதே ஹர்ஷிதா கோபமாக காரில் ஏறி ஆக்சிலேட்டரை மிதித்தாள். ஸ்போர்ட்ஸ் கார் பெரும் சத்தத்தை எழுப்பிக் கொண்டு வேகமாக அந்த சிறுவனை நோக்கி மோத சென்றது. உடனே அந்த சிறுவனை கையில் தூக்கி கொண்டு அந்த இடத்தில் இருந்து விலகினான். கார் வேகமாக முன்னால் சென்று டக்கென நின்றது. சிறுவன் பயத்தில் உறைந்து விக்ரமையே இறுக்கமாக பிடித்து கொண்டான். எங்களை பார்த்தா எதுவும் செய்ய மாட்டோம்னு நினைக்கிறியா? எங்களோட பவர் என்னன்னு இப்போ உனக்கு தெரியும். இன்னைக்கு இங்கிருந்து எவனுமே உயிரோட போக முடியாது என்று கோபமாக சொன்னான் ஹரிஷ். அவனை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 4 பேரும் பெரிய ஆட்களைப் போல தெரியவில்லை. ஏழையாகத்தான் தெரிந்தான். அவர்களை கொன்றாலும் அதில் இருந்து எப்படி சுலபமாக தப்பித்து வர வேண்டும் என்பது ஹரிஷிற்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. என்ன கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும், ஆனால் அது அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. முருகேசன் குடும்பத்துக்கு பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் தெரியும் என்பதால் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கள் எளிதாக தீர்த்து விடுவார்கள் என்று அவன் நம்பினான். அங்கிருந்த எல்லோருமே விக்ரமை பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். விக்ரமும் மற்ற 3 பேரும் தங்களது காரில் மோதி இரத்த வெள்ளத்தில் தங்களிடமே உதவி கேட்டு வழியில் கதற வேண்டும் என்று ஹரிஷ் நினைத்து கொண்டு இருந்தான். முன்னால் சென்று நின்ற ஹர்ஷிதாவின் கார் மீண்டும் அதே வேகத்தில் விக்ரமை நோக்கி பின்னால் வந்தது. உடனே விக்ரம் அந்த இடத்தில் இருந்து விலகி கொண்டான். ஆனால் விக்ரமின் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் அவர்களையே சாதாரணமாக பார்த்து கொண்டு நின்றான். அதை பார்த்து எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த தடவையும் மிஸ் ஆனதால் ஹர்ஷிதா கோபமாக கத்திக்கொண்டு மீண்டும் காரை முன்னோக்கி நகர்த்த முயற்சி செய்தாள். ஆனால் அதற்குள் லம்போ அங்கே வந்து அந்த காரை எட்டி உதைத்தான். உள்ளே இருந்த ஹர்ஷிதாவின் தலையை பிடித்து ஜன்னல் வழியாக வெளியே இழுத்து ரோட்டில் வீசினான். அவள் கீழே விழுந்து கையில் காயங்களுடன் வழியில் கத்தினாள். விக்ரமின் செக்யூரிட்டியை பார்த்து அங்கே இருந்த எல்லோரும் பயங்கர அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள். லம்போ அவர்களிடம் காட்டிய பலம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. அவன் காரை எட்டி உதைத்ததில் முன்பக்கமாக கார் அப்படியே நசுங்கி இருந்தது. எல்லோரும் அப்படியே பயத்தில் வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தார்கள். ஹர்ஷிதாவை அடித்த லம்போவை பார்த்து ஹரிஷ் கோபமாக அவனுடன் சண்டை போட முன்னேறினான். எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? எங்களையே அடிக்க வருவீங்க? என்னோட அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சீனிவாஸ் முருகேசன். நான் என் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா உங்க எல்லாரையும் இதே இடத்துல கொன்னு போட்டுருவாரு, பாக்குறீங்களா என்று ஹரிஷ் அவனை பார்த்து கத்தினான். கீழே விழுந்து கையில் காயங்களுடன் ஹர்ஷிதா அலறிக் கொண்டிருந்தாள். ஹரிஷ் கத்திக்கொண்டே அருகில் வர லம்போ வேகமாக அவன் கழுத்தை பிடித்து அழுத்தினான். அவன் மூச்சுவிட முடியாமல் லம்போவை தனது கையால் அடித்தான். ஆனால் லம்போவிற்கு எதுவும் சோதிக்காததை போல அசால்ட்டாக அவனை பிடித்தபடி நின்று கொண்டு இருந்தான். சார், இவனை என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் இதே இடத்துல இவங்க எல்லாருக்கும் பயம்னா என்னன்னு காட்டுறேன் என்று கோபமாக சொன்னான் லம்போ. விக்ரம் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டபடி லம்போவை பார்த்து, ஒருத்தனை அடிச்சா அவன் வழியில எப்படி கத்துவான்னு அவங்க எல்லாருக்கும் கத்துக்கொடு என்று கூலாக சொன்னான். லம்போ தலையை ஆட்டியபடி ஹரிஷை பிடித்து கன்னத்தில் பலாரென 2 அறை கொடுத்தான். முதல் அறையிலேயே அவனது பற்கள் தெரித்து வெளியே விழுந்தது. 2வது அடியில் வாய் முழுக்க ரத்தம் வழிந்து ஒழுகியது. அவன் தலையை பிடித்து கொண்டு நேராக காரின் அருகே இழுத்து சென்று அவன் தலையை வேகமாக காரில் அடித்தான். அங்கே இருந்தவர்களின் போதை எல்லாம் வியர்வையாய் முகத்தில் வழிந்து கொண்டு இருந்தது. ஒரு நிமிடம் எல்லோருக்கும் குப்பென வியர்க்க லம்போவை ஒரு பேயை பார்ப்பது போல பார்த்து கொண்டு நின்றார்கள். கீழே விழுந்து கிடந்த ஹர்ஷிதாவிற்கு என்ன செய்வதென்று தெரியாமல்
தெரியாமல் பயத்தில் அப்படியே கிடந்தாள். ஹரிஷ் அடி வாங்கியதை பார்க்கும்போது அவளுடைய காயமெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியவில்லை. அங்கே இருந்த எல்லோருமே பயத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். விக்ரம் மெதுவாக திரும்பி தன் கையை இறுக்கமாக பிடித்திருந்த ஆரியவர்தனை பார்த்தான். அந்த சிறுவன் பயத்தில் நடுங்கிக் கொண்டு இருந்தான். விக்ரம் லேசாக சிரித்தபடி அவனை பார்த்து, அதை பார்த்துலாம் பயப்படாத. ஸ்கூல்ல நீங்க தப்பு பண்ணனா டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இப்படி பண்ணுனாதான் அடுத்த தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. நீ அந்த பக்கம் பார்க்காத. உனக்கு உன்னோட பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் ஏதாச்சும் தெரியுமா என்று அன்போடு கேட்டான் விக்ரம். எனக்கு தெரியாது அண்ணா. தெரியும், ஆனா பயத்துல மறந்துடுச்சு என்று ஆரியவர்தன் பதட்டத்தில் தடுமாறியபடி சொன்னான். அந்த நேரத்தில் விக்ரமின் மொபைல் ரிங்காக போனை எடுத்து பேசினான். ஹலோ மிஸ்டர் விக்ரம், ஹைதராபாத் சிட்டியில் இருக்கிற முருகேசன் கம்பெனியை பற்றி விசாரிக்க சொல்லி இருந்தீங்க இல்லையா? முருகேசன் கம்பெனி முதலாளியோட பேரு சீனிவாஸ் முருகேசன். அவரோட ஃபேமிலி ஹைதராபாத்திலேயே ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி. பல கோடி சொத்து மதிப்பு இருக்கு. அவர் ஹைதராபாத் பணக்கார லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறாரு என்று டேனி பணிவான குரலில் சொன்னான். அதை கேட்டதும் விக்ரம் கொஞ்சம் யோசித்தபடி, அப்படியா, அவரு வேற என்னென்ன பிஸ்னஸ் பண்றாரு என்று கேட்டான். சீனிவாஸ் முருகேசனோட முக்கியமான பிஸ்னஸே ரியல் எஸ்டேட் தான். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கேட்டரிங் பிஸ்னஸும் இருக்குது. ஹைதராபாத்தில் லத்தீன் டீமோட சேர்ந்து வேலை செய்கிறாரு. அதனால் அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்லை என்று சொன்னான் டேனி. உண்மையில் ஹைதராபாத் சிட்டியில் இருக்கும் டேனி லத்தீன் குழுக்களை கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் ஆசிய கண்டத்திலேயே லத்தீன் குழுவின் சார்பாக இருக்கும் ஒரு முக்கியமான ஏஜென்ட்டாக இருந்தான். இந்த ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு அவனால் பல விஷயங்களை கையாள முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தில் அவனுக்கு ஓரளவிற்கு அதிகாரம் இருந்தது. விக்ரம் டேனியுடன் பேசிக்கொண்டு இருக்கும் போதே தூரத்தில் இருந்து சில கருப்பு கார்கள் ஹாரன் அடித்துக்கொண்டு வேகமாக வந்து கொண்டு இருந்தது. அதை பார்த்த விக்ரம் போனை கட் செய்துவிட்டு அவர்களை பார்த்து கொண்டு நின்றான். காரில் இருந்து சில பாடிகார்ட்ஸ் இறங்கினார்கள். அவர்களை பார்ப்பதற்கே மிகவும் திகிலூட்டுவதாக இருந்தது. அப்போது காரில் இருந்து ஆரியவர்தனின் வீட்டு ஹவுஸ் கீப்பரான கனி முன்னால் நடந்து வந்தார். அவன் பதட்டத்துடன் ஆர்யாவை பார்த்து, ஆர்யா குட்டி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஒன்றும் ஆகலையே என்று கவலையுடன் ஆரியவர்தனின் கையை பிடித்து கொண்டு பேச, அப்போது ஆர்யாவின் இன்னொரு கையை பிடித்தபடி நின்ற விக்ரமை பார்த்து, யார் நீ என்று கேட்டார். கனி அங்கிள், நான் தான் வழி தவறி இங்கே வந்துட்டேன். நான் இந்த ரோட்டில் நடந்து வரும்போது என் மேலே ஒரு கார் வேகமாக மோத வந்துச்சு. இந்த அண்ணா தான் என்னை காப்பாத்தினாரு என்று ஆரியவர்தன் சொன்னான். உடனே அவர் தலையை அசைத்து கொண்டு ஆரியவர்தனை தன் பக்கமாக இழுத்து கொண்டு விக்ரமை பார்த்து, உங்களோட இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி சார். இப்போ நிலைமை சரியில்லை. இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணும்போது பொறுமையா பேசிக்கலாம் என்று சொன்னார். விக்ரம் லேசாக சிரித்தபடி தலையை மட்டும் மாட்டினான். உடனே கனி தன்னுடன் வந்த பாடிகார்ட்ஸை எல்லாம் பார்த்து, இந்த முட்டாள் நாய்களையும் அவங்களோட கார்களையும் உடனே சீஸ் பண்ணுங்க, அவங்க எல்லாருமே பிடிச்சு வண்டியில் ஏத்துங்க என்று கோபமாக சொன்னார். உடனே சில பாடிகார்ட்ஸ் வந்து அங்கே நின்ற எல்லாரையுமே அடித்து வெளுத்து உட்கார வைத்தார்கள். அவர்கள் ஹர்ஷிதாவையும் விட்டு வைக்கவில்லை. லம்போவின் கைகளில் அடிவாங்கி மயங்கும் நிலையில் இருந்த ஹரிஷை இன்னமும் லம்போ விடாமல் திரும்பி விக்ரமை பார்த்தான். அவன் ஏதாவது உத்தரவு கொடுப்பான் என்று காத்து கொண்டு நின்றான் லம்போ. விக்ரம் லம்போவை பார்த்து, அவனை விட்டு என்று கண்களாலேயே சொன்னான். உடனே லம்போ அவனை அப்படியே விட்டுவிட்டு விக்ரமின் அருகில் வந்து நின்று கொண்டான். ஹரிஷால் நிற்கக்கூட முடியாமல் அப்படியே பாதி மயக்கத்தில் கீழே விழுந்தான். உடனே அங்கே வந்த சில பாடிகார்ட்ஸ் அவனை அப்படியே பிடித்து தூக்கி சென்று காரில் போட்டார்கள். அவர்களை எல்லாம் பார்க்கும்போது ஆரியவர்தனின் குடும்ப பின்னணியும் மிக பெரியதுதான் என்று விக்ரம் புரிந்து கொண்டான். ஹவுஸ் கீப்பர் கனி திரும்பி விக்ரமையும் லம்போவையும் பார்த்தார். அவரது முகத்தில் ஏதோ ஒரு மர்மமான வெளிப்பாடு தோன்றியது. லம்போவின் அடியை பார்த்ததும் விக்ரமும் ஒரு சாதாரண ஆள் இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். இந்த இரண்டாம் தலைமுறை பணக்கார இளைஞர்கள் குடித்துவிட்டும் பார்ட்டி, கார் ரேஸ் என்று வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். கிட்டத்தட்ட விக்ரமும் அவர்களின் வயதில் இருந்து சில ஆண்டுகளே மூத்தவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய பாணி முற்றிலுமாக வேறு மாதிரியாக இருந்தது. அங்கே இருந்தது எல்லாம் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் என்று தெரிந்தாலும் விக்ரம் தைரியமாக அவர்களுடன் சண்டை போட்டான். அதையெல்லாம் நினைக்கும் போது கனிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் இன்னமும் விக்ரமின் மீது இருந்த பார்வையை விலக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்.
முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.